இறைவன் நம்மை நினைத்தார், உயர் பண்பிலே சிறக்க நம்மை அழைத்தார். அன்பிலே இறைவன் நம்மை நினைத்தார், உயர் பண்பிலே சிறக்க நம்மை அழைத்தார். வரையில்லா வரங்களை நமக்கு அளித்தார், வரையில்லா வரங்களை நமக்கு அளித்தார். தம் கரையில்லா கருணை நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது இகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. இயேசுவினியவர்களே, இந்த ஞாயிறு திருப்பலியிலே பங்கு சமூகத்தை சார்ந்த ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து சுவைப்போம். அனைவரையும் கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாக, எல்லா தேவைகளையும் கடவுள் சந்திக்கும்படியாக மன்றாடுவோம். குறிப்பாக இந்த பலியிலே திரு ஜான்சன் வசந்தா இவருடைய குடும்ப நலத்திற்காகவும், பிள்ளைகள் ஞானதாஸ் மாதவன் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து வளரவும், குடும்பத்தில் அமைதி பெருகவும், விவசாயம் செழிக்கும்படியாகவும், குடும்பத்தில் மரித்த ஆண் மக்கள் அற்புதம் மற்றும் 8வது ஆண்டு நினைவு நாளாகிய இன்று பெர்க்மான்ஸ் மேரியுடைய ஆண்மணி திளைப்பாட்சிக்காக செபிக்கிறார்கள். மாபல் நெட்டோ இறந்த 10வது ஆண்டு நினைவு நாளிலே அவருடைய ஆண்மை இளைப்பாறுதலுக்காகவும் செபிக்கிறார்கள். பலியிலே நாம் நம்முடைய தேவைக்காக, நம்மளுடைய தேவைக்காக பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இயேசுவின் ஒரு மாற்றத்தை உள்ளத்தால் உணர்ந்து அவர்களுக்கு செவி சாய்க்க இன்றைய தவக்காலம் 2ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இறைவனின் ஒளி நம்மையும் ஒளிர்விக்கும் இப்பலியில் வேண்டுவோம். இயேசுவின் உருமாற்றம் நம் உள்ளத்தை ஒளிர்விக்கும் போது நம் ஒளி பிறர் முன் ஒளிரும். நடை உடையின் மாற்றம் நாகரிகமானது. நன்னடத்தின் தோற்றம் மனித நேயத்தை மலரச் செய்தது. புறந்தூய்மை நீரான் அமையும், அகத்தூய்மை வாய்மையர் காணப்படும் என்றார் வள்ளுவர். அகத்தை தூய்மையாக்கும் அழகிய உருவம் பெறுவோம். இன்றைய முதல் வாசகத்தில் உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆசி வழங்கி கானான் நாட்டுக்கு செல்ல கட்டளையிடுவதை காண்கின்றோம். இறைவன் மேல் வைத்த விசுவாசமே ஆபிரகாமுக்கு இத்தகைய ஆசிரை பெற்று தந்தது. இறைவனின் வார்த்தைகளை விசுவாசித்து துளி என்னும் ஐயப்பாடு இன்றி பின்பற்றிய ஆபிரகாம் விசுவாசத்தில் தந்தையாகிய உயர்ந்து நிற்கின்றார். நாமும் விசுவாசத்தில் நன்கு உறுதி பெற்று இறையாசிர் பெற முனைவோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசுவின் உருமாற்ற நிகழ்வை எடுத்து கூறுகின்றார் புனித மத்தேயு. உருமாற்றம் என்பது உருவ மாற்றம் அல்ல, மாறாக இறை ஒளியை உள்ளம் உணரும் போது முகத்தில் தெரியும் பிரகாசமே உருமாற்றம். அகத்தின் ஒளியால் புறத்தின் குறைகளை களையப்படும் போது உருமாற்றம் உணரப்படுகிறது. இயேசு பாடுகளை அறிந்ததும் அதை ஏற்கவே ஆயத்தமாகின்றார். சீடர்கள் அறியாத போதும் உணராத போதும் தம் வாழ்வை ஒப்படைத்து நம்மை பாவம் என்னும் இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்து செல்கின்றார். அவரது ஒளியில் இனிதே நடப்போம், பிறருக்கு இனிமையாய் நடப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடலான்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் ஆற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, எமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பு அளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று வாக்க எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. தூய ஆவியாருடன் இருந்து எங்களை இடையறாத காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, இயேசு புல்லினார் என்மேல் தெளிப்பேன், நானும் தூய்மை ஆவேன். நீரே என்னை கழுவ, நானும் முறைப்பனிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என்மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக, ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம் அன்பு திருமகனுக்கு நாங்கள் செவிசாய்க்க எங்களுக்கு கட்டளையிட்டு உமது வார்த்தையினால் எங்கள் உள்ளத்துக்கு ஊட்டமளிக்க திருவுளம் கொண்டீரே. அகவொளியால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு உமது மாட்சிமையை கண்டு மகிழ்வோமாக. உமோடு தூயாவியாரி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. காரானில் வாழ்ந்து வந்த ஆபிரகாமை கானான் நோக்கி புறப்பட்டு செல்லுமாறு ஆண்டவர் கட்டளையிடுவதையும் இக்கட்டளையோடு இணைந்து வருகின்ற ஆண்டவரின் 5 ஆசிரியையும் ஆண்டவரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் புறப்பட்டு சென்றதையும் எடுத்துரைக்கின்றது முதல் வாசகம். முதல் வாசகம். இறைமக்களுக்கு தந்தையாகிய ஆபிரகாம் அழைக்கப்பெறுதல். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வசனங்கள் 1 முதல் 4 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி வழங்குவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகில் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம் முன்னுரை. தன் அன்பார்ந்த பிள்ளை திமோத்தேயுவுக்கு நம்பிக்கையால் நிலைத்திருக்க அறிவுறுத்தும் பவுல் ஆண்டவருக்கு சாட்சி பகர்வதையும் அவர் பொருட்டு கைதியாக இருப்பதையும் பற்றி வெட்கப்படாமல் அவர் விடுக்கும் தூய அழைப்பிற்கு செவிசாய்க்க அழைக்கின்றார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 8 முதல் 10 வரை. அன்பிற்குரியவர்களே, கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். ஒளிரும் மேகத்தினின்று தந்தையின் குரலொலி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தரிவரே, இவருக்கு செவிசாயுங்கள். இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் முதல் 9 இறைவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனை போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும், மோசேக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தரிவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்பர விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, தவகாலத்தின் 2வது ஞாயிறு இயேசுவினுடைய உருமாற்றத்தை குறித்து சொல்வதாக அமைகிறது. இனியவர்களே, உருமாற்றம் பெரும் மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. ஆனால் உருமாற்றம் நிகழ்வதற்கான சூழ்நிலை மகிழ்ச்சியானது அல்ல. கூட்டுப்புழுவாக இருக்கிற பட்டாம்பூச்சி அதிலிருந்து வெளிவருவது ஒரு கடினமான போராட்டம். அந்த கடினமான போராட்டத்திலிருந்து அது வெளிவந்தால்தான்
பட்டாம்பூச்சி அழகாக மாறும். விதை மண்ணுக்குள் இருக்கிறது, உருமாறுகிறது, அது முளையாக மாறுகிறது. ஆனால் விதையின் ஓரத்தில் இருக்கிற தொலியை பீத்து கொண்டோ அல்லது தன்னை மூடி இருக்கிற மண்ணை பீத்து கொண்டோ உடைத்து கொண்டோ கிளர்ந்து எழுந்து வருவது மிக கடினமான ஒரு போராட்டம். ஆனால் வெளிவருகிற அந்த செடி, அந்த முளை மிக அழகாக அருமையாக இருக்கும். ஒவ்வொன்றுமே அதுதான். உருமாற்றம் அடைகிற எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு மனிதரும் கடுமையான ஒரு வலியை, வேதனையை, போராட்டத்தை அனுபவிக்கிறார். அதை கடந்து அவர் அடைகிற மாட்சி ஒப்பற்றதாக இருக்கிறார். இனியவர்களே, நாம் அனைவருமே கிறிஸ்தவர்கள் ஆகியிருக்கிறோம். திருமுழுக்கின் மூலமாக இயேசுவோடு இறந்து இயேசுவோடு உயிர்த்து நாம் கிறிஸ்து அவர்களாக மாறியிருக்கிறோம். அந்த வாழ்க்கை மிகவும் அழகானதாக, ரம்மியமானதாக இருக்கிறது. சற்று யோசித்து பார்ப்போம். ஒரு குழந்தை திருமுழுக்கு பெறுகிற பொழுது அந்த குழந்தை எப்படி இருக்கும்? ஒரு தேவதை போல, ஒரு ஏஞ்சல் மாதிரி, நல்ல வெள்ளை வெளியேன்னு ட்ரெஸ் போட்டு ரொம்ப அழகாக. ஒரு பெண் குழந்தையாக இருந்துச்சுன்னா அது ரீத்தெலாம் வச்சு, பூ வச்சு, சாக்ஸு மாட்டி, கையிலலாம் ரொம்ப தெய்வீகமாக அந்த குழந்தைய வச்சுருப்போம். அந்த குழந்தையினுடைய திருமுழுக்கின் பொழுது பெற்றோர்களும் அவனமே ஒரு புதிய உடை அணிந்திருப்பார்கள். ஃபோட்டோ எடுக்கிறது, தலையில் தண்ணீர் ஊற்றுகிற அந்த சடங்கு எல்லாம் பார்க்குறபோது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற நிலை வருகிற பொழுது அது உண்மையிலே கொஞ்சம் கஷ்டமானது. இதுக்கு ஆயிருக்க வேண்டாமோ என்று எண்ணுகிற அளவிற்கு நமக்கு அது பெரிய வேதனையாக இருக்கிறது. கிட்டத்தட்ட இதே ஒரு மனநிலையை தான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். இனி இவர்களை இயேசு தோற்றம் மாறுகிற பொழுது தன்னோடு இருக்கும்படியாக 3 சீடர்களை, திருத்தூதர்களை அவர் அழைத்து செல்கிறார். பேதுரு, யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவானை அழைத்து கொண்டு போகிறார். மலைக்கு மேலே ஏற வேண்டும். கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம்தான். அவர் கடினப்பட்டு தான் ஏறி இருப்பார்கள். கீழே நின்று பேசியிருக்கலாம். ஆனால் எதுக்கடா மேலே போகிறோம், 3 பேர் தனியாக ஏன் கூட்டிகிட்டு இவ்வளவு தூரம் போகணும் என்றெல்லாம் யோசித்திருப்பார்கள். ஆனால் மலையின் உச்சியை அடைந்த பொழுது இயேசு தோற்றம் மாறுகிறார். அவருடைய முகம் பிரகாசமாக மாறுகிறது. அது கதிரவனை போல ஒளிர்ந்தது என்று சொல்லி மத்தேயு சொல்கிறார். அவருடைய ஆடைகள் வெண்மையாக மாறின. இந்த ஒப்பற்ற மாட்சியை இயேசு வெளிப்படுத்துகிற பொழுது அவரோடு இருக்கிற 3 திருத்தூதர்களுக்கும் பெரிய மகிழ்ச்சி. இந்த மாட்சியை இயேசு அடைகிற பொழுது அவரோடு இருந்தவர்கள் நாங்கள், எங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவமான ஒரு விஷயம், எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு அருமையான ஒரு பாக்கியம். இந்த வாழ்க்கையில அல்லது எங்களோடு திருத்தூதர்களாக இருக்கிற மற்ற எவருக்குமே கிடைக்காத பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இயேசுவோடு நெருக்கமாக இருக்கிறோம், இயேசுவோடு ஐக்கியமாக இருக்கிறோம். இயேசுனுடைய முக்கிய நிகழ்வுகளில் அதுவும் இந்த தோற்றம் மாறுதலிலே நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி மகிழ்ச்சி அடைகிறார்கள். மகிழ்ச்சியின் உச்சயத்திலே பேதுரு சொல்கிறார், இதே மகிழ்ச்சியில் நம்ம இருந்துருவோம். வேணாம், உமக்கு ஒரு கூடாரம், மற்ற எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கூடாரம்னு சொல்லி 3 கூடாரத்தை அமைச்சிருக்கடாட்டுமா, இது உமக்கு விருப்பமா என்று கேட்கிறார்கள். இனி இவர்களே இயேசுக்கு விருப்பமா அப்படின்னு கேட்கறதுனால கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்கள் என்ற அர்த்தம் இல்லை. எனக்கு பிடிக்குது நீ செஞ்சுதா அப்படின்னு சொன்னா அது அதிக பிரசங்கத்தனமாக மாறிடும். நான் அப்படி கேட்க மாட்டேன், கொஞ்சம் பொலைட்டாக கேட்டுக்கிட்டேன், மரியாதையை கேட்டுக்கிட்டேன், உங்களுக்கு விருப்பம்னா செஞ்சு கொடுங்க. பல நேரங்களில் நம்முடைய பிள்ளைகள் நம்மகிட்ட தாஜா பண்ணுவாங்கள்ல, அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் நீ வேண்டான்னு சொன்னால் வேண்டாம்மா, நீ வேண்டான்னு சொன்னால் வேண்டாம்ப்பா, நான் போகலப்பா அப்படின்னு நீங்கள் உடனே வேண்டான்னு சொல்லி பாருங்க, அவ்வளோதான். அப்படியே வரும் பாருங்க சண்டை. நான் உன்கிட்ட கேட்டு தான் போகணுமோ, நான் போவேன், நீ விருப்பம் இருந்தால் விட, இல்லைன்னா போ. நமக்கு விருப்பம், அவ்வளோதான். குழந்தைகளுக்கு விருப்பம். ஆனால் என்ன செய்யறது, எனக்கு விருப்பம்னு சொன்னால் விட மாட்டாங்க. என்னமோ அப்பா அம்மா பேச்சுக்கு கீழ்ப்படுகிற ஒரு நல்ல பிள்ளை மாதிரி, உங்களுக்கு விருப்பம்னா சொல்லுங்க நான் போகிறேன், உங்களுக்கு பிடிக்கும்னா சொல்லுங்க நான் செய்கிறேன், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லி எப்படி பிள்ளைகள் பாசாங்கு செய்யுமோ அதே போன்ற ஒரு மனநிலையில் தான் பேதறி சொல்லுறா. எனக்கு பிடிக்குது, இந்த மாட்சியில் இருக்கணும், எனக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் எனக்கு ஆசையாக இருக்குன்னு சொன்னால் இயேசு என்ன பதில் சொல்லுவார்னு தெரியாது. அதனால ஆண்டவர் உமக்கு விருப்பம்னா சொல்லும், நான் 3 கூடாரத்தை கட்டுறேன். இது இவர்களே பேதுரு மீன் பிடிக்கிறவர். பேதுருவும் யாக்கோபும் யோவானும் மீன் பிடிக்கிறவங்க, கூடாரம் கட்டவே தெரியாது. ஆனால் அங்கே தங்கணும், அதுக்கு என்ன செய்யணும், கடவுள் ஒரு அதிசயம் செஞ்சிட மாட்டாரா, அவரே செஞ்சுக்கிடட்டும், நம்ம ஆசையை போட்டு வைப்போம், வந்தா மழை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஒரு முயற்சி எடுத்து பார்க்குறாங்க. ஆனால் அதற்கு பதில் என்ன கிடைக்கிறது, வீடுன்னா என்ன, மேலே ஒரு கூடாரம் இருக்கணும், அவ்வளோதானே. கூடாரத்திற்கு பதிலாக
மேகத்தை கடவுள் அனுப்புகிறார். கூடாரம் ஆயிற்று. வெளியே எவ்வளோ வெயில் அடித்தாலும் வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு நிழல் தானே. அது மாதிரி மேகம் வருகிற பொழுது கீழே நிழல் உண்டாகிறது. இப்போ நீ கேட்ட மாதிரி வீடு கிடச்சிருச்சு. ஆனால் இயேசுவோடு அவரது மாட்சியில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் சும்மா இருக்கக்கூடாது, சும்மா இருக்க முடியாது. கிறிஸ்தவர்கள் சும்மா இருக்கிறவர்கள் அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சும்மா இருக்கிற வாழ்க்கை அல்ல, அது செயல்பாடுக்கு தூண்டுகிற வாழ்க்கை. நான் கிறிஸ்து அவன், நான் கிறிஸ்து அவள் என்று சொல்லுகிற பொழுது கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற நான் கிறிஸ்துவாக மாற வேண்டும். இப்போ நீங்கள் பாலுக்கு உரமுறை ஊற்றுறீங்க, காலை வரை அது புளிக்கலைன்னா என்ன செய்வீங்க? ஏன்டா அதை உரமுறை ஊற்றணும், அதுக்கு பாலை சூட வச்சுருந்தா கூட நீ காலைல டீ போட்டு குடிச்சிருக்கலாம், யோசிக்க மாட்டோமா? அப்போ உரமோரு அதை தயிரா மாற்றினாத்தான் அதுக்கு மரியாதை, இல்லைன்னா அது நல்லதை கெடுத்த மாதிரி ஆயிரும். அப்போ இயேசுவோடு கடவுளோடு நான் இணைந்து கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று சொல்கிறேன்னா நான் சும்மா இருக்கிறவன் அல்ல, அதோடு இணைந்து செயல்படக்கூடியவன். அந்த செயல்பாட்டுக்கு என்னை நானே கையளிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறவன், சும்மா இருக்கக்கூடாது. அதனால தான் மேகம் வந்து ஒரு வீடாக மாறியவுடன் அவர்களை செயல்பாட்டுக்கு அழைக்கிறது. இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவருக்கு செவிசாயுங்கள். இனி இவர்கள் இதுவரைக்கும் சந்தோஷமா இருந்த பேதுருக்கு, யோவானுக்கு, யாக்கோபுக்கு பயம். என்ன பயம்? திடீர்னு ஒரு மேகம் வந்துருச்சுன்னா இருக்கலாம், ஆனால் அதை விட என்ன பயம் வந்திருக்கும்? ஐயையோ, இயேசுடைய வார்த்தையை கேட்கறது சிக்கலான ஒரு விஷயம். இயேசுவோடு இருக்கிறது பிரச்சனை இல்லை, கூடையே அலையிறது பிரச்சனை இல்லை, ஆனால் அவர் சொல்வதை செய்வது கடினம், செஞ்சிடவே முடியாது. நம்ம இருக்க ஆசைப்பட்டது தப்பு. மாட்சி இருக்கிறதே, நல்லா இருக்கிறதே, சொகுசாக இருக்கிறதே, இனிமையாக இருக்கிறதே, நான் விசேஷமானவனே, அதெல்லாம் சந்தோஷம். ஆனா இதையெல்லாம் கொடுக்கிற ஆண்டவர் அவர் சொல்வதை செய்யுங்கள், அவருக்கு செவிசாயுங்கள் என்று சொல்வது கடினம். உங்க பிள்ளைங்க அல்லது பெற்றோர்கள் அல்லது நம்முடைய வாழ்க்கிற சமூகத்திலே ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்றது ஈஸி. பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா நல்ல செல்வங்களை கொடுக்கிறார்கள், நல்ல வசதி செய்து கொடுக்கிறார்கள், வாழ்வது சந்தோஷம், ஈஸி. ஆனா அப்பா அம்மா பேச்சை கேட்கறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நீ பெற்றதுக்காக நீ எனக்கு எல்லா செலவும் செஞ்சுக்க, நான் ஏற்றுக்கிறேன். நீ என்னை பெத்த பாவத்துக்கு நல்லா படிக்க வை, படிக்கிறேன். நீ பெத்த பாவத்துக்கு ஃபோன் வாங்கி கொடு, வாங்கிக்கிறேன். ஆனால் நீ சொல்கிறத நான் செய்ய மாட்டேன், நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன். அதில் எனக்கு சுகம் இல்லை. என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு எல்லாம் கொடுப்பார்கள் என்கிற போது அவர்களுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு கர்வம், மகிழ்ச்சி, சந்தோஷம், பெருமை. ஆனால் பெற்றவங்க பேச்சை கேட்கணும் என்று சொல்கிற பொழுது இவங்களாம் ஒரு பெற்றோரா, எப்போ பார்த்தாலும் நோய் நோயின்னு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள், அதில் எனக்கு பெருமை இல்லை. அப்போ இனியவர்களே, கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டியவர்கள் அவருடைய மாட்சியில் கலக்க வேண்டுமா? அவர் சொல்வதையும் செய்ய வேண்டும். அவருடைய மாட்சியில் கலக்க வேண்டுமா? அவரை போலவும் இருக்க வேண்டும். அது இல்லைன்னா அந்த மாட்சியில கலந்து கொள்வதற்கு நமக்கு தகுதி இல்லை. பேதுருக்கு அதான் பயம். இயேசுவிற்கு செவி கொடுத்தல் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அவர் முற்காலத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் சொல்கிறேன்னு சொல்லி மொத்தமாக வாழ்க்கையை மாற்றிடுவார். பேதுருடைய வாழ்க்கையிலே ஒரு நிகழ்வு உண்டு. பேதுருக்கு அல்லது பொதுவாக மனிதர்களுக்கு இன்னொருத்தரை மன்னிக்கிறது பிடிக்காது, செய்ய முடியாது. ஆனால் மன்னிப்பு வாங்கிறது பிடிக்கும். இப்போ இயேசு வாரத்தில் என்ன சொல்லுதாரு? பகைவரை மன்னியுங்கள், எல்லாரையும் மன்னியுங்கள், எத்தனை முறை வந்தாலும் மன்னியுங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ பேதுருவுக்கு தன்னை பெரிய ஆளுன்னு காட்டணும். ஆண்டவரே, என்னுடைய எதிரி என்னிடம் வந்து ஒரு தவறு செய்து விட்டால் நான் அவனை எத்தனை முறை மன்னிக்க வேண்டுமா? 70 தடவையா 7 முறையா என்று கேட்கிறார். அவர் 70 தடவை 7 முறை. 7 முறை மட்டுமா போதுமா? அப்போ மன்னிக்கிறது கூட கணக்கு பார்க்குற ஆள் அவருக்கு செவி சாய்ச்சா என்ன ஆகும்? அதனால தான் பேதுருக்கு பயம். ஆண்டவர் இந்த மாட்சி கூட வேண்டாம், செவி சாய்க்க மட்டும் சொல்லிடாதீங்க. இனி இவர்களே அந்த அச்சத்தில் அவர் இருக்கிற பொழுது இயேசு அவரை தொடுகிறார். அவரை தொட்டு என்கிற வார்த்தை பயன்படுத்துகிறது. வாழ்க்கையிலே நமக்கு எந்த விதமான சிக்கல்கள் வேண்டுமானாலும் வரலாம், பயங்கள் வரலாம், நல்லது செய்யறதுக்கு கூட பயம் வரலாம். ஆனால் அந்த பயம் வருகிற சூழ்நிலையில் இயேசு உங்களை தொடுகிறார். அவர் தொடுகிற பொழுது பேதுருவுக்கு எல்லா பயமும் போய்விட்டது. அவர்கள் எழுந்திருந்தார்கள் என்று விழிச்சுடுகிறார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தார்கள். அச்சத்தினால் அவர்கள் குனிந்து போனார்கள்.
மாட்சியை காணுகிற பொழுது பல நேரங்களில் நமக்கு அச்சம் ஏற்படும். இயேசுவோடு இணைந்து வாழ்கிற பொழுது, நன்மையான காரியங்களை செய்கிற பொழுது நமக்கு அச்சம் ஏற்படும். நம்மை சரியானவர்கள் என்று உலகம் அங்கீகரிக்காது, மோசமானவர்கள் என்று சொல்லும். நியாயமான வாழ்க்கை வாழ்கிறவர்களை தான் இந்த உலகம் அஞ்சுகிறவர்களாக பயன்படுத்துகிறது. அவர்கள் தீயவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். நல்லது சொல்றவனுக்கு தான் அந்த காலத்தில் என்னது இல்லை, நேரம் இல்லைன்னு சொல்லுவோம். நல்லது சொல்ற ஒருத்தனை பலர் என்ன செய்யறதில்லை, வாழ்த்துவதில்லை. அவன் நேர்மையாக இருப்பதனால் கண்டிக்க தான் படுவான். அப்படிப்பட்ட நிலையில் கூட நாம் விழுந்து போவோம் என்று சொன்னால், அந்த மாட்சியில் தொடர்ந்து இருக்கும்படியாக இயேசு நம்மை தொடுகிறார். எனவே அச்சத்தால் குனிந்திருந்த பேதுருவும் யாக்கோவும் யோவானும் நிமிர்ந்து பார்க்கிறார்கள். அவர் நிமிர்ந்து பார்க்கிற பொழுது இயேசுவை தவிர அங்கு வேறு யாரும் இல்லை. வாழ்க்கையில் எந்த நிலை என்றாலும், வாழ்விலும் தாழ்விலும் இயேசு நம்மோடு இருப்பார். அவர் சொல்றதை நம்ம செய்கிறோம் செய்யல, அது அடுத்த விஷயம். இயேசுவை சார்ந்து விட்டோமா, இயேசுவோடு இணைந்து விட்டோமா, இந்த சமூகம் நம்மோடு இருக்கிறதா இல்லையா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இயேசுவோடு வாழ தயாராகி விட்டோம் என்று சொன்னால் இயேசு நம்மோடு இருப்பார். அதுதான் தோற்ற மாற்றம். என்னுடைய வாழ்க்கையில் இந்த மனித தன்மையிலிருந்து, குறுகிய எண்ணத்திலிருந்து நான் விடுபட்டு நான் இயேசுவாக மாறுகிற பொழுது, கிறிஸ்தவனாக மாறுகிற பொழுது, என்னுடைய வாழ்க்கையிலே வருகிற எல்லா தோல்விகளிலும் இயேசு என்னோடு இருந்து என்னை உயர்த்துகிறார். என்னுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுகிறார், ஒளிமயமாக மாற்றுகிறார். இனியவர்களே, இந்த தன்மையில்தான் இயேசுவின் வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நானே உலகின் ஒளி என்று சொன்ன இயேசு, நீங்கள் உலகின் ஒளி, மலை மீது இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது என்று சொல்கிறார். இயேசுவின் தோற்ற மாற்றத்தை போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் தோற்ற மாற்றத்திற்கு ஆளாவோம். அதனால் நமக்கு அச்சங்கள் ஏற்படலாம், பயங்கள் ஏற்படலாம், நாமே நம்மை ஒதுக்கிக் கொள்ளலாம், குனிந்து கொள்ளலாம். ஆனால் இயேசு தொட்டு நம்மை உயர்த்துவார், அவருடைய மாட்சியை நம்மை பங்கெடுக்க செய்வார். அதற்கான வரத்தை இந்த தவ காலத்திலே நாம் கடவுளிடம் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தவரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எக்காலமும் அன்றாட கடமைப்பட்டுள்ள நாம், குறிப்பாக தவக்காலத்தின் நாட்களில் கிறிஸ்துவோடு விழித்திருந்து மிகுந்த உருக்கத்துடன் நம்முடைய மன்றாட்டுக்களை கடவுள் பால் எழுப்புவோமாக. விதை மரம். கருணையின் இறைவால் சிறுவதை பெருமரமாக மாறுவது போல சிறுமந்தையாக உருவான திருச்சபை இன்று ஆலமரம் போல அகன்று விரிந்து பரவி இருக்கின்றது. இதனை பராமரிக்கும் உமக்கு நன்றி. இந்த திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், திருநிலையினர் அனைவரையும் பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கட்டிட திட்டம். கட்டிடம் வழிகாட்டும் ஆயனே இறைவா, ஒரு நல்ல கட்டிடத்திற்கு சிறந்த கட்டிட திட்டம் மிக தேவையாக இருக்கின்றது. எங்கள் நாடு நல்ல நாடாக அமைய திட்டம் தீட்டும் நாட்டு தலைவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் சிறந்த திட்டங்களை தீட்டவும் அவற்றை மிக சிறந்த முறையில் நிறைவேற்றவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சாம்பல் உயிர்ப்பு.
இரக்கத்தின் இறைவா, தவக்காலத்தில் உயிர்ப்பை நோக்கி பயணிக்கிறோம். நெற்றியில் பூசப்படும் சாம்பல் எங்களை உயிர்ப்பை நோக்கி வழிநடத்துகின்றது. எனவே தவக்காலத்தில் எங்களை நாங்கள் ஒடுக்கிக் கொள்வதன் மூலமாகவும் ஜப தவ தான முயற்சிகளிலாலும் உயிர்ப்பினை எமதாக்கிக் கொள்ள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தை வளர்ந்த மனிதர். மனுவான இறைவா, வலு குறைந்த நிலையில் உள்ள குழந்தை வளர்ந்து முழுமையான தன்னிறைவை அடைவதைப் போல எங்கள் சமூகத்தில் வாழும் ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர் வாழ்வின் முழுமையடையும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் மன்றாடுவோம். ஆண்டவரே, உமக்கள் முழு இதயத்தோடு மனம் திரும்பி உம்மிடம் வரச் செய்தருளும். அவர்கள் துணிவுடன் மன்றாடி கேட்பதெல்லாம் உமது இரக்கத்தால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பழி இல்லாமல தந்தை ஆகியவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தங்களுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருள் எங்கள் பாவங்களை கழுவி போக்க உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு உமீது நம்பிக்கை கொண்டோரின் உடல்களையும் மனங்களையும் அது புனிதப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது சாவை சீடர்களுக்கு முன்னறிவித்து புனித மலையில் தமது பேரொளியை வெளிப்படுத்தினார். அதனால் சட்டமும் இறைவாக்குகளும் சான்று பகர்ந்தவாறு தம் பாடுகள் வழியாகவே உயிர்ப்பின் மாட்சிக்கு தாம் வந்து சேர வேண்டும் என்பதை அவர் விளங்கச் செய்தார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுள் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ மறைமாவட்ட நிர்வாகி பேரருள் திரு மோட்சராஜன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடையற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலர் புனித பெர்க்மான் சருளப்பர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடி பிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்பமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர்.
செமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். வாழ்த்து என்று சொல்லிடுறேன். கிறிஸ்துவ இயேசுவில் இனியவர்களே, அருள் சகோதரி இல்லாத காரணத்தால் வெளியில் இருக்கிறவர்கள் அருள் கூர்ந்து ஆலயத்திற்குள் வந்து நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கோரும். வறண்டாவில் இருக்கிறவர்கள் அங்கே இருங்கள், நான் வந்து நன்மை கொடுப்பேன். வாழ்வில்
இயேசுவில் இனியவர்களே, இந்த நாளிலே இந்த காலம் 2வது ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். நாளைய நாளில் காலை 7 மணிக்கு சங்கனாபெரியிலும், காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை குருசுமலை மாதா அருள் தலத்தில் தவக்கால தியானமும் நடைபெறும். மாலை 7 மணிக்கு தலவாய்புரத்தில் திருப்பலி. திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய 3 நாட்களும் காலை 5:45 மணிக்கு பங்காலயத்தில் திருப்பலி. வியாழன் மாலை 7 மணிக்கு பங்காலயத்தில் நவநாள் திருப்பலி. வெள்ளி பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை பங்காலயத்தில் இறை இறக்கத்தின் ஆராதனை. மாலை 7 மணிக்கு திருச்சிலுவை பாதை. அதை நடத்துபவர்கள் புனித சவேரியார் அன்பிய குடும்பத்தார், புனித மத்திய அன்பிய குடும்பத்தார். சிலுவை பாதையை தொடர்ந்து திருப்பலி நடைபெறும். சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு கள்ளியூரில் திருப்பலி. ஞாயிற்றுக்கிழமை காலை 5:45 மணிக்கு ராமநாதபுரத்திலும், 7 மணிக்கு சங்கனாபெரியிலும், 9 மணிக்கு பங்காலயத்திலும், 11:30 மணிக்கு குருசுமலை மாதா அருள்தலத்திலும் திருப்பலிகள் நடைபெறும். இயேசுவினியவர்களை இறை இறக்கத்தின் நேரத்தை அந்த நாளிலே திருச்சிலுவை பாதை சிறப்பிக்கிற அன்பிய குடும்பங்கள் வழிநடத்துவார்கள் என்று சொன்னால் அது மிகுந்த அர்த்தமுள்ளதாக இருக்கும். கட்டாயமில்லை. ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அவ்வளவை செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கடந்த வார ஞாயிறு காணிக்கை ரூபாய் 1894. இனியவர்களே, இந்த நாளிலே திருப்பலியை மிக வித்தியாசமான முறையிலே மன்றாட்டுகளோடு ஒரு அடையாளத்தை வைத்து சிறப்பாக செய்த பீடாச்சிரார்கள் இசைக்கருவி மீட்டி அற்புதமாக இதை நடத்தியிருக்கிறார்கள். எனவே இந்த நாளில் திருப்பலியை சிறப்பு செய்த பீடாச்சிரார்களுக்கும் அவர்களுக்கு வழிகாட்டிய திருவாளர் விக்டர் ஜெர்மான் அவர்களுக்கும் பிரதீப்பிற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். இனிவர்கள் இந்த நாளிலே முதலாக நமது பிள்ளைகள் சுகிரோசனும் தயாளனும் இசைக்கருவி மீட்டுகிறார்கள். அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வாரம் திருப்பலியை சிறப்பு செய்பவர்கள் இளையோர். அடுத்த வாரம் திருப்பலியை சிறப்பு செய்வார்கள். நாளை நமது குருசுமலை மாதா அருள் தலத்தில் காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை தவக்கால தியானம் பங்கு அளவில் நடைபெற இருக்கிறது. இறைமக்கள் கலந்து கொண்டு இறையருள் பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இனியவர்களே, தியானத்தில் தேநீருக்காக பால் தேவைப்படுகிறது. தன்னார்வ அன்பர்கள் நமது ஆலயத்திலே நாளை காலையில் பாத்திரம் வைக்கப்படும். காலை 5 மணி முதல் 7 மணிக்குள்ளாக அதில் பால் ஊற்றும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இனியவர்களே, மறை மாவட்டத்தில் கல்வி பணியகத்திலிருந்தே நமக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது, நினைவூட்டல். நமது மறை மாவட்ட ஆசிரியர் பணி நாடுனர் பட்டியலில் பதிவு செய்திருப்போர் இவ்வாண்டு மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து மே 32ஆம் தேதிக்குள்ளாக தங்கள் பதிவுகளை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறார்கள். மேலும் தங்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பித்தலுக்காக வருகிற பொழுது நீங்கள் கொண்டு போக வேண்டிய விஷயங்கள் ஸ்மார்ட் கார்டு அல்லது ரேஷன் கார்டு நகல் மற்றும் அதில் உள்ள QR கோடு, பங்கு குடும்ப புத்தகம், திருமணம் ஆயிருப்பின் திருமணச் சான்று, விவாகரத்து ஆயிருப்பின் அதற்குரிய சான்று, ஜாதி சான்றிதழ், ஞானஸ்தான சான்றிதழ், புதுப்பித்தலுக்கான அட்டை பங்கு தந்தையினுடைய கையொப்பத்துடன் கொண்டு வரப்பட வேண்டும். 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பிற்கான டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் TCயினுடைய நகல் கொண்டு வர வேண்டும். ஒருவேளை புதுப்பித்தல் செய்யக்கூடியவர்கள் கர்ப்பிணியாகவும் 6 மாத கைக்குழந்தையுடனும் இருந்தால் அவர்களுக்கு பதிலாக குடும்பத்தினர் பங்கு தந்தையின் பரிந்துரை கடிதத்தோடு வந்து புதுப்பிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. 31ஆம் தேதிக்காக வருகிற எவருடைய அட்டைகளும் புதுப்பிக்கப்பட மாட்டாது. எனவே இந்த 3 மாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பயன்படுத்திக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எழுந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். இவருக்கு செவி சாயுங்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வுலகில் வாழும் நாங்கள் ஏற்கனவே விண்ணுலக வாழ்வில் பங்கு பெற அருள் கூர்ந்தீரே. மாட்சிக்கு உரிய மறை நிகழ்வுகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உமக்கு செலுத்தும் நிறை நன்றியை ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இருப்பாராக. இறையாசிற்கு தலை வணங்குவோம். ஆண்டவரே, உமீது நம்பிக்கை கொண்டுள்ளோரை முடிவில்லா ஆசியால் புனிதப்படுத்தி உமொரே திருமகனின் நற்செய்தியை கடைபிடித்திடச் செய்தருளும். அதனால் அவர் தம் திருத்தூதர்களுக்கு தம்மில் வெளிப்படுத்திய அந்த மாட்சி மீது அவர்கள் என்றும் ஆர்வம் கொள்ளவும் அதை மகிழ்வோடு வந்தடையவும் தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. ஞானம் நிறை கண்